அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். தொட்டனை தூறும் மடற்கேணி மாந்தர்க்கு கற்றுனை தூறும் அறிவு. இந்த கருத்தை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த உதவும் மிக முக்கியமான பழக்கமே புத்தக வாசிப்பு. நடுவர் அவர்களே, மிக சிறப்பான தலைப்பு. நான் வாசித்த புத்தகம் ஒரு புத்தகத்தின் பெயரை மட்டும் சொல்லும் தலைப்பல்ல. அந்த புத்தகம் எனக்கு கொடுத்த அறிவு, அனுபவம், சிந்தனை மற்றும் வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அருமையான வாய்ப்பு. என் மனதில் ஆழமாக பதிந்து என் எண்ணங்களை உலுக்கிய ஒரு மறக்க முடியாத உணர்வை எனக்கு கொடுத்த புத்தகம் நான் மலாலா. பயங்கரவாதத்தால் இடம்பெயர்ந்து சென்ற ஒரு குடும்பத்தின் உருக்கமான கதைதான் நான் மலாலா. ஆண் குழந்தைகளே குடும்ப சொத்து என்று கருதும் சமூகத்தில் தன் பெண் குழந்தையின் மேல் அன்பு கொண்ட பெற்றோரின் கதை. இது ஒரு துப்பாக்கிக்கு எதிராக நிற்கும் புத்தகம். ஒரு புத்தகம் ஒரு பெண்ணின் குரலாக மாறிய நாள் அன்றுதான் இந்த உலகம் மலாலாவை பார்த்தது. நான் மலாலா என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, கல்வி எங்கள் உரிமை என்று உலகத்திடம் துணிச்சலாக சொன்ன ஒரு தலைமுறையின் அறிவிப்பு. பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் பிறந்த மலாலா யூசப்சாயின் வாழ்க்கையை எடுத்துச் சொல்கிறது. பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்த காலத்தில் புத்தகங்கள் பயமுறுத்தப்பட்டன, பேனாக்கள் மௌனப்படுத்தப்பட்டன. ஒரே ஒரு பெண் எதிர்த்து நின்றாள். வாய் மூடி மௌனமாக இருக்க மறுத்து, கல்வி என் உரிமை என்று துணிச்சலாக குரல் கொடுத்த சிறுமி. மலாலாவின் வாழ்க்கையில் கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்கள் அல்ல, அவை சிந்திக்க வைக்கும் மனதை உருவாக்கும் சக்தி. அதை அவள் கல்விதான் ஒரு மனிதனை சுதந்திரமாக்கும் மிக வலிமையான ஆயுதம் என்று கூறியுள்ளார். கல்வி எப்போது குற்றமானது, கனவு காண்பது எப்போது தண்டனையானது என்று அவள் கேட்ட கேள்வி 2012 அக்டோபர் மாதம் 9 செவ்வாய் அன்று மலாலா பள்ளியில் இருந்து வீட்டிற்கு திரும்பும் போது அவள் பயணித்த பேருந்திலேயே ஒருவன் அவள் தலையில் சுட்டான். அவள் பிழைப்பாள் என்று எவரும் நம்பவில்லை. அந்த தாக்குதல் அவளது உடலை காயப்படுத்தியது. அவளது எண்ணங்களையும் கனவுகளையும் அடக்கிவிட்டோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு குரல் மௌனமானால் 1000 குரல்கள் எழும். கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை உயிர் பெற்றது. மலாலா அதிசயமாக உயிர் பிழைத்தாள். அந்த தருணம் அவள் சொன்ன ஒரு வாக்கியம், அவர்கள் என் குரலை அடக்க நினைத்தார்கள், ஆனால் என் குரல் உலகமெங்கும் எதிரொலித்தது. மலாலா இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு கற்றுத்தருவது ஒன்றுதான். மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. துணிச்சல் என்பது பயமில்லாதது அல்ல, பயத்தையும் மீறி பேசுவதுதான். 2014 16 வயதிலேயே அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றாள். வட பாகிஸ்தானின் பின்தங்கிய கிராமத்திலிருந்து ஐநா சபை வரை அவள் பயணம் செய்திருக்கிறாள். அந்த மேடையில் அவள் சொன்ன வார்த்தைகள் இன்று கூட கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு ஊக்கமாக இருக்கின்றன. ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா இந்த உலகத்தை மாற்ற முடியும். என் அன்பான நண்பர்களே, இன்றும் நாம் அறியாத பல இடங்களில் பல அச்சுறுத்தல்களையும் எதிர்ப்புகளையும் மீறி
கல்வி கற்க போராடுகின்றனர். நாம் பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வருகிறோம். நாம் சுதந்திரமாக புத்தகங்களை திறக்கிறோம். இது நம் பாக்கியம் மட்டுமல்ல, இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு பொறுப்பு. நாம் படிப்பது மதிப்பெண்களுக்காக மட்டுமல்ல, நாம் படிப்பது மாற்றத்தை உருவாக்க. நமது நம்பிக்கை, நமது துணிச்சல், நமது முயற்சி மற்றொரு உலகத்தின் கதவுகளை திறக்க உதவுகிறது. நாம் கற்றுக்கொள்ளும் கல்வி நம் வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் உயர்த்தும். நான் மலாலா ஒரு வீராங்கனையாக பிறக்கவில்லை. அவள் ஒரு சாதாரண மாணவி. ஆனால் கல்வியை காக்க துணிந்ததால் உலகத்தின் மனசாட்சியாக மாறினாள். என் வாழ்க்கையில் இந்த புத்தகம் ஒரு மறக்க முடியாத புத்தகமாக மாறியது. என் கனவுகளுக்கு உயிர் கொடுப்பேன். எதிர்காலத்தில் நான் கற்ற கல்வியை மற்ற மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். என்னை புத்தக வாசிக்க ஊக்குவித்து இந்த அருமையான புத்தகத்தை எனக்கு பரிசளித்த என் தந்தைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் கருத்துக்களை பகிர வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது பாரதி கண்ட புதுமை பெண்ணான வருணவி. புத்தகங்களை சிறகாய் கொண்டு வாழ்வில் உயர பரப்போம். நன்றி, வணக்கம்.